வணக்கம். நான் உங்கள் தேவேந்திரன். தென் சென்னையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக பண்ணியிருக்கிறேன். அது எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. ரிசல்ட் என்னான்றது தெரியல. மக்கள் நீங்கள் தான், எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. எனக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஓட்டு எனக்கு போடலைன்னு சொன்னாலும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் என் கடமையை நான் சரியாக செய்யணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதை நான் ஜனநாயக முறைப்படி இந்தியாவை வல்லரசாக்கணும்னு பல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் நம்மளுடைய நாட்டினுடைய நிலைமையும் அதுக்கான தீர்வையும் நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து நீங்கள் எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா விலைவாசி ஏறிடுச்சு, மழை இல்லை, தண்ணி இல்லை, இதுதான் குறை சொல்லுவாங்க. எல்லா தலைவரும் நீங்கள் எடுத்து பாருங்க, வரலாறு சொல்லி பாருங்க, சொல்லுவாங்க. ஆனால் தீர்வை மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வரணும், அது அவங்களுக்கே சொல்ல தோணணும், சொல்லுவாங்க, சில சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன வீடியோக்குள்ளே போகலாம். பொருளாதாரத்தினுடைய 5 வகையான பொருளாதாரம் இருக்குது. அதனுடைய வீழ்ச்சி என்ன அளவுக்கு இருக்குது, வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்றத ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு என்ன தீர்வுன்றதையும் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இது இப்போ இருக்கிற நிலையை சொல்கிற பிறகு தான் உங்களுக்கு தீர்வை சொல்ல முடியும் என்னால். இப்போ உற்பத்தி நம்ம நாட்டில் குறைவா இருந்ததுன்னாக்க மக்களுடைய வருமானம் இருக்கு இல்லையா, அது இந்த சேமிப்பு குறைஞ்சிடும். மக்களுடைய வருமானத்தினுடைய அவங்க சேமிப்பு வைக்கக்கூடிய, இப்போ ஒருத்தர் 10,000 ரூபாய் வருமானம் வருது, 10,000 ரூபாய் வருமானம் வருது, நம்ம நாட்டில் உற்பத்தி குறையும் பொழுது அவர் வந்து ஒரு 9,000 ரூபாய்க்கு மளிகை சாமான், அரிசி, பருப்பு மாதமான வாங்குறாருனாக்கா 1000 ரூபாய் தான் மீறும். அப்போ உற்பத்தி குறைஞ்சிச்சுனாக்கா விலைவாசி ஜாஸ்தி ஆகும். விலைவாசி ஜாஸ்தி ஆகும் போது சேமிப்பும் குறைஞ்சிடும், வங்கியினுடைய சேமிப்பு குறைஞ்சிடும். உங்களுக்கு அதை பார்க்கணும். சேமிப்பும் குறைஞ்சிடும், விலைவாசியும் உயர்ந்துடும். அது அதனாலதான் சேமிப்பு குறைஞ்சிடும். விலைவாசி உயரும் போது சேமிப்பு உங்களுக்கு குறைஞ்சிடும். உற்பத்தி உயர்ந்ததுனாக்க விலைவாசி குறையும். உற்பத்தி உயர்ந்ததுனாக்க விலைவாசி குறையும், அவங்களுடைய சேமிப்பும் உயரும். அப்ப சேமிப்பு உயரும் பொழுதுதான் இந்த உதிரி பாகங்கள் உதிரி அதாவது யூஸ் அண்ட் த்ரோ, எப்படின்னாக்கா உதவி பொருள் சொல்லுவாங்க. நம்ம எப்படி சொல்லுவோம், உதவி பொருள்னா என்னது, செல்போனு, இப்போ இந்த ஃப்ரிட்ஜு, ஃபேனு, நம்ம பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கு இல்லையா, காரு, பைக்கு, சைக்கிளு, இதெல்லாம் வந்து உதவும் பொருள், மனிதனுக்கு உதவும் பொருள். அது உணவுப் பொருள் அல்ல. இந்த உணவுப் பொருள் விலைவாசி குறையும் பொழுதுதான் அவங்க சேமிக்க முடியும். சேமிச்சாதான் இதெல்லாம் மற்ற உதவும் பொருள்ல வாங்க முடியும். புரியுங்களா? அதாவது இன்னொன்னு விலைவாசி உயர்வுக்கு இன்னொரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மக்களுடைய உற்பத்தி ஜாஸ்தி ஆகும் போது, உயரும் பொழுது விலைவாசி உங்களுக்கு உயர்ந்துடும். இப்போ இது உள்ள 5 வகையான பொருளாதாரம் உள்ள அடங்கி இருக்குது. இதுக்குள்ள 5 வகையான பொருளாதாரம் இருக்குது. நீங்க புரியலன்னா மறுபடியும் போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். உற்பத்தி குறையும் பொழுது அவங்களுடைய சேமிப்பு குறைஞ்சிடும். அப்போ எந்த ஒரு பொருளாதாரம் வாங்கும் சக்தி இருக்காது மக்களுக்கு. இன்னொன்னு விலைவாசியும் உயர்ந்துடும் உற்பத்தி குறையும் போது. உற்பத்தி உயர்ந்ததுனாக்க விலைவாசியும், உற்பத்தி உயரும் பொழுது விலைவாசியும் குறையும், சேமிப்பு உயரும். இன்னொன்னு வந்து மக்கள் தொகை உற்பத்தி ஜாஸ்தி ஆகும் போது விலைவாசி உயர்ந்துடும். இதுல 5 வகையான பொருளாதாரம்னு சொல்லிட்டேன். 2 வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நீ பாக்குறது தப்பு, சொல்றதுல தப்பு கிடையாது இல்ல, பாத்துங்க. இன்னொன்னு, 20 ஆண்டுக்குள்ள நம்ம நாட்டுல இப்போ வந்து ஜனத்தொகை வந்து 140 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ 140 கோடி மக்கள் இருக்காங்க. இன்னும் 20 ஆண்டுக்குள்ள 200 கோடி மக்கள் கண்டிப்பா வந்துடும். 200 கோடி மேல வருமே தவிர கம்மியாகாது, இது ஜாஸ்தி ஆகும். மக்களுடைய உற்பத்தி ஜாஸ்தி ஆகும் பொழுது விலைவாசி உயர்ந்துடும் சொல்லியிருக்கிறேன். அப்போ இப்போ அந்த 20 வருஷத்துல அந்த மக்கள் தொகை கொஞ்சம் அவங்க முதுமை ஏற்பட்டு இறக்கும் பொழுதுதான் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
இப்போ ஒரு வருஷம் இந்த ஒரு நம்ம 140 கோடி மக்கள்ல ஒரு 25 கோடி மக்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 25 கோடி மக்களுக்கு கல்யாணம் ஆகுதுனாக்க அப்போ அடுத்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எவ்வளவு வரும்? 25 கோடி மக்களுக்கு 25 கோடி குழந்தைங்க பிறந்துருது இல்லையா? 25 கோடி மக்களுக்கு கல்யாணம் ஆகும்போது 25 50 கோடி மக்களுக்கு கல்யாணம் ஆகுது இல்லையா? அப்போ 25 கோடி குழந்தைங்க பிறந்துடுது. அப்போ அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை வேணும்னும் போது மறுபடியும் 25 குழந்தை பிறகு 2 வருஷத்துக்கே ஆகிறது கணக்கு வருது. இந்த இறப்புனாலதான் அது உங்களுக்கு ஈடு ஆகுது. அது மக்கள் இறந்துகிட்டே வராங்க இல்லையா? அதனால ஜனத்தை கொஞ்சம் குறையுது கூடுதே தவிர நம்ம யாரும் அவங்க மக்கள் இறக்கலைனாக்கா இந்த ஏறிட்டே போகும். நான் சொல்றேன் 2-3 வருஷத்துல கணக்கு சொல்றேன். அது மாதிரி இப்போ இன்னும் 20 ஆண்டுக்குள்ள என்னோட கணக்கு 200 கோடிக்கு மேலதான் மக்கள் தொகை ஜாஸ்தியா வருமே தவிர குறையாது. அப்போ நம்ம இப்ப இருக்கிற உற்பத்தி நிலையில மக்களையும் அரசையும் நடத்த முடியாது. அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்றதுதான் நம்மளுடைய இப்ப சொல்றோம். இதுல 5 வகையான பொருளாதாரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ சொல்றேன், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 5 வகையான அந்த உற்பத்தி பொருளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று பொருளாதார ரீதியா ஒரு சொல்லப்படுகிறது. நம்ம இந்திய நாட்டில் இது ஒரு பெரிய அடிக்கடி நடக்கக்கூடியது. ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சுன்னா ஒன்றுனே விலைவாசி உயர்த்திடுறாங்க. இன்னொன்று மழை இல்லைன்னா விலைவாசி உயர்ந்துடுது. மழை அதிகமா பெஞ்சாலும் விலைவாசி உயர்ந்துடுது. மழை அதிகமா பெஞ்சாலும் விலைவாசி உயர்த்திடுறாங்க, கம்மியா பெஞ்சாலும் விலைவாசி உயர்த்திடுறாங்க. அப்புறம் மக்கள் தொகை உயரும் போதும் விலைவாசி உயர்ந்துடுது. இன்னொன்று மக்கள் தொகை ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்தோம், அது போய் விலைவாசி உயருது. இந்த டோல்கட்டு பிரச்சனை இப்போ அடிக்கடி எல்லா மாநிலங்களையும் டோல்கட்டு பிரச்சனை உயரும் போது அப்பவும் விலைவாசி உயர்ந்துடுது. இதை காரணமா காட்டியே விலைவாசி அனைத்தும் உயருது. அது ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா அந்த இதுல மறந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம 5 வகையான பொருளாதாரத்தை பத்தி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த 5 வகையான பொருளாதாரம் என்னன்றத பார்க்கலாம் பாருங்க. இப்போ மக்கள் பொருளாதாரம்னா இவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெயின் கல்வியை இலவசமாக்கிட்டோம்னாக்க, இந்த கல்வி என்பது ஒரு பறவைக்கு ரெக்கை கொடுத்தது மாதிரி. ரெக்கையை இப்போ நம்ம படிக்காத மக்கள் இருக்கிறாங்கன்னாக்கா அந்த ரெக்கையை கட் பண்ணி வச்சிருக்காங்க, அது பறக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ அதை பறக்க விடணும்னு சொன்னா கல்விய முதல் வேலையா கல்வி இலவசமாக்கணும். மக்களுக்கு ரெக்கையை கொடுத்துடணும். அவங்க எங்க வேணா போய் பொழைச்சிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னா கல்வியை இலவசமாக்கணும். அது கல்வி எப்படி இலவசமாக்கணும், அந்த பணத்தை கல்விக்காக பணத்தை எப்படி சேமிக்கணும்ன்றத அடுத்து தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் கல்வி இலவசமாகணும். கல்வி மக்களுடைய பொருளாதாரன்றது கல்வி இலவசமாக்கணும். அப்போ கல்வி இலவசமாக்கிட்டோம்னு சொன்னாக்க அவங்க எங்க வேணா போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ கல்வி அறிவு இல்லாதனாலதான் சில மாநிலங்களையும் கிராமங்களையும் மக்கள்லாம் வெளியிலேயே உழைக்க முடியாத, அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வெளியில சந்தைப்படுத்த முடியாம கூனி குறுகி ஒரு ஏஜெண்டை பார்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி அவங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைகிறது காரணமே கல்வி அறிவு இல்லாதனாலதான். அதனால கல்வி இலவசமாயிட்டோம்னா அவங்க எங்க வேணா போயிட்டு வரக்கூடிய அந்த வரும். அது மூலியமா பொருளாதாரம் வளருது. அப்போ அது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஹோட்டல்களுக்குலாம் நல்ல மக்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த பொருளாதாரம் வளரும். அப்புறம் சினிமா பொருளாதாரம். சினிமா இதனால சினிமாவுக்குள்ள அவங்க ஒரு மக்கள்கிட்ட பணப்புழக்கம் வரும் பொழுது மக்களுடைய வசதி நல்லா உயரும் போது அவங்க கையில பணம் இருக்கும்போது சினிமாவுடைய துறை சினிமா துறை உயரும். அப்புறம் பொழுதுபோக்கு துறை. பொழுதுபோக்கு இப்ப என்ன சொல்றோம், ஊருக்கு போறாங்க, பல சுற்றுலா போறாங்க, ஊட்டி, கொடைக்கானல், டெல்லி, பாம்பே அது மாதிரிலாம் சுற்றுலா போறாங்க இல்லையா? போக்குவரத்து துறை இதுவாயிடும். அப்புறம் அத பொருள் உற்பத்தி. இப்போ அவங்க நல்லா நம்ம படிக்க வச்சுட்டோம்னு சொன்னாலே இந்த அவங்களுக்கு தெரிந்த ஒரு தொழிலையோ அல்லது பொருள் உற்பத்தியோ அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனைய உருவாக்கி அவங்களே தயார்படுத்திக்க கூடிய ஒரு சிந்தனை வரணும்னா அவங்களுக்கு கல்வி அறிவை மெயினா கொடுத்துட்டோம்னா இது அத்தனையும்
ஈஸியா நடக்கும். அப்ப நாட்டினுடைய பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். அவங்க யார் ஒருத்தரும் எந்த வேலையும் தெரியாம இல்லாம இருக்க மாட்டாங்க. தனக்கு தெரிந்த ஆற்றலையும் அறிவையும் ஒரு பொருள், சின்ன பொருளை உற்பத்தி பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை வரும். அப்போ அதை செஞ்சிருவாங்க. அப்ப இதனால மிகப்பெரிய பொருளாதாரம் வளரும். இதுக்கு மெயின் காரணம் மக்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா, முதல் பொருளாதாரம் மக்களுடைய. இதுக்கு அடிப்படை கல்விதான். இந்த கல்வியை மட்டும் பண்ணிட்டோம்னா மற்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இன்னொரு ரெண்டாவது பொருளாதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாய பொருளாதாரம். இந்த விவசாய பொருளாதாரம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஆள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இந்த விவசாய பொருள் நான் முன்னாடி தொடர்ந்து முன்னாடி பேசியிருப்பேன். அதை பார்த்துட்டு தான் நீங்க புரிய வரும் உங்களுக்கு. விவசாய பொருள் உற்பத்தி குறையும் பொழுது விலைவாசி ஏறிடும். அப்போ விலைவாசி ஏறிடுச்சுன்னா, இப்போ ஒரு ஆள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 9,000 ரூபாய்க்கு விவசாய பொருள், அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், ஜீரகம், மிளகு, இந்த ஐட்டம், உணவுப் பொருள் ஐட்டம் எல்லாமே விலைவாசி உயரும் பொழுது 9,000 ரூபாய்க்கு வாங்கிடுறாரு. 9,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா அவர்கிட்ட 1,000 ரூபாய் தான் மீறுது. 1,000 ரூபாய் மீறுது. அப்போ இந்த 1,000 ரூபாய் வச்சுக்கிட்டு இப்போ இந்த நம்ம சொன்ன முடியாது, இந்த பொருள் உற்பத்தி பண்றாரு. இந்த பொருள்லாம் யாரும் போக முடியாது, ஹோட்டலுக்கு போக முடியாது, சினிமா பார்க்க முடியாது, போக்குவரத்து போக முடியாது, இது எங்கேயுமே போக முடியாது. இந்த பொருளாதாரம் படுத்துடும். விவசாய பொருள் என்னைக்கு ஒரு நாட்டிலேயோ விலை கம்மியா விற்குதுனாக்க அந்த நாடு தான் உயரும். ஏன்னா காரணம் என்ன, அதான் சொன்னல, 10,000 ரூபாய் ஒரு ஆள் சம்பாதிக்கிறாரு. 9,000 ரூபாய்க்கு உணவுப் பொருளை மட்டும் வாங்கிட்டாருன்னா 1,000 ரூபாய் தான் மீறும். அந்த 1,000 ரூபாயில எந்த ஒரு பொருளையோ, பிள்ளைகளுக்கோ, யாருக்கோ, வீட்டு பொருளோ ஒண்ணுமே வாங்க முடியாது. அப்போ வீழ்ச்சி அடைஞ்சிடும், மற்ற பொருளாதார வீழ்ச்சி வந்துடும். அப்போ இந்த விவசாய பொருளாதாரத்தை நம்ம உயர்த்திட்டோம் சொன்னா இது அத்தனையும் மேலோங்கி நிற்கும். நான் மேல சொன்னது மக்களுடைய பொருளாதாரம் சொன்னேன் இல்லையா, அத்தனையும் மேலோங்கி நிற்கும். அப்ப அது மட்டும் இல்லாம பண சேமிப்பு மக்களுக்கு வந்துடும். இப்போ 1,000 ரூபாய்க்கு விவசாய பொருள் வாங்கி சாப்பிடுறாரு, மீது 9,000 ரூபாய் மீறும் இல்லையா. அப்போ 9,000 ரூபாய் மீந்து என்ன ஆகும், அப்போ பண சேமிப்பு வரும். அப்போ பண சேமிப்பு வரும் நம்மளுக்கு. இது விவசாயத்தை உயர்த்தும் பொழுது இதனால பணம் விவசாயத்து மூலியமா 25 லட்சம் கோடி வருது. இந்திய விவசாயத்தை அரசு நிறுவனம் ஆக்கிட்டோம்னாக்கா 25 லட்சம் கோடி வருது. அப்போ அதுக்காக காவல்துறையும் இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1,20,000 பேர் இருக்காங்க. இதை 3 லட்சம் பேரா கூட ஆக்கலாம். அதுக்கு இந்த பணம் இது மூலியமா பணம் வந்துடும். இதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்றது என்னுடைய புக்ல சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன் உங்கள்கிட்ட, ஒன்னொன்னா சொல்றேன், ஒன்னொன்னா விலைக்கு சொல்லதான் போறேன். காவல்துறையை உயர்த்திடலாம். அது மட்டும் இல்ல, பண சேமிப்பு வரும்போது வங்கிகள் மூலியமா சேமிப்பு வரும். வங்கிகள்ல பண சேமிப்பு வரும். வங்கி ஊழியர்கள் ஜாஸ்தி ஆவாங்க, அந்த பொருளாதாரம் வளரும். அப்புறம் உணவு உற்பத்தியினுடைய உறுதித்தன்மை வந்துடும். நம்ம இந்தியா மக்கள் ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிறோம்னாக்கா எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 1000 டன்னு, ஒரு 10,000 டன்னு வச்சுக்கல, 10 லட்சம் டன்னு, 10 லட்சம் டன்னு கூட வச்சுங்க. 10 லட்சம் டன்னு நம்மளுக்கு ஒரு ஆண்டுக்கு நம்மளுக்கு தேவை, நம்ம மக்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அப்போ உற்பத்தியை உறுதிப்படுத்திக்கலாம். விவசாயம் மூலியமா உற்பத்தி உறுதிப்படுத்திட்டோம்னாக்கா மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. விவசாய பொருள் விலை கம்மியா விற்கும். அப்போ வரும்போது பண சேமிப்பு வந்துடும். சேமிப்பு வரும்போது வங்கியில போடுவாங்க. வங்கியில போனா வங்கியினுடைய வளர்ச்சி வந்துடும் உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற உற்பத்தி ஒரு சொன்ன இல்லைங்களா, பொருளை உற்பத்தி செய்யறவங்க, இவங்க போது அவங்களுடைய பொருளாதாரம் உயரும். அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் உயரும். இத்தனை பொருளாதாரம் இதுல இருந்து வந்துடும், அதுக்கு இதுல இருந்து வந்துடும். இது விவசாய பொருளாதாரம் மிக 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 முக்கியமானது. விவசாய பொருளாதாரம் மக்கள் பொருளாதாரம், கல்விக்கு வேண்டியது. விவசாய பொருளாதாரம் உணவு உற்பத்தியை உறுதிப்படுத்துறது. உணவு உற்பத்தி பக்காப்படுத்திக்கணும். 140 கோடி மக்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை உறுதிப்படுத்தக்கூடியது விவசாய பொருளாதாரம். மக்கள் பொருளாதாரம், கல்வி பொருளாதாரம். இன்னொன்னு உதவும் பொருள் பொருளாதாரம். உதவும் பொருள் பொருளாதாரம்னாக்கா இதுவரை யாரு எந்த பொருளாதார வல்லுநர் எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது.
நான் சொல்றதுதான் இப்ப இருக்கிற பொருளாதாரம். இதை விழாவறியா உங்களுக்கு சொல்றேன். இது இன்னொன்று ஒரு சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னு வச்சுங்களேன், கண்ணுக்கும் அவரே தான் டாக்டர், மூக்குக்கும் அவரே தான் டாக்டர், காதுக்கும் அவரே தான் டாக்டர், மண்டைக்கும் அவர் தான் டாக்டர், கிட்னிக்கும் அவர் தான் டாக்டர், ஈரலுக்கும் அவர் தான் டாக்டர், கால் வலி கை வலி ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே டாக்டர் தான் இருப்பாரு. அது போனோம்னா 4 வகையான ஒரு கலர் கலரா மாத்திரை வச்சிருப்பாரு. அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் பொட்டலம் அடிச்சு வச்சிருப்பாங்க. பழைய ஆளுங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா நான் குழந்தைகள அம்மாலாம் கூட்டி போகும்போது 4 பொட்டலத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லாம் அது சரியா போயிடும். அந்த மாதிரி இருந்த டாக்டர் தான். அந்த மாதிரி இருந்ததான் இந்த ஒரே ஒரு பொருளாதாரத்தை பத்தி பேசுவாங்க. மழை பெஞ்சதுனாக்கா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, மழை அதிகமா பெஞ்சிருச்சுன்னா பொருளாதாரம் அழிஞ்சிருச்சு, மழை பெய்யலையா பொருளாதாரம் வளர்ச்சி இல்லை. இதுதான் சொல்லுவாங்க பொருளாதார வல்லுநர்கள். நான் பார்த்து இது ஒரு நாள் நீங்களும் பார்த்துருப்பீங்க எத்தனை வகையான பொருளாதாரத்தை பிரிச்சு வச்சிருப்பாங்கன்னு. அது மாதிரி உடம்புல எத்தனை வகையான டாக்டர்கள் இன்னைக்கு இருக்காங்க. கண்ணுக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், இந்த மாதிரி வகை தோலுக்கு ஒரு டாக்டர். இந்த மாதிரி இப்போ வந்து பல வகையான கல்வித்துறை வளரும் பொழுது, அப்போ உங்களுக்கு வந்து மருத்துவத்துறையும் வளரும் போது இத்தனை வகையான டாக்டர் இருக்காங்க. அது மாதிரிதான் இந்த பொருளாதாரத்தை நம்ம பிரிச்சு ஆகக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து பொருளாதாரம்ன்றது ஒரே மாதிரி சொல்லுவாங்க, அது கிடையாது பொருளாதாரம். இத்தனை வகையா இதுலயே 10 பிரிப்பேன் என்னால முடியும், 10 பிரிச்சு சொல்லுவேன் என்னால. என்னென்ன பொருளாதாரம் இன்னும் பிரிக்க முடியும், பிரிச்சு சொல்ல முடியும் என்னால. அதனால வந்து இப்போ உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் 5 பொருளாதாரத்தை பிரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒன்னொன்னா பிரிக்கிறேன், பிரிச்சு சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்ப இதில் விட்டோம். உதவி பொருளாதாரம். உதவி பொருளாதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப காரு, பைக்கு, செல்போனு, வீடு கட்ட பொருட்கள், வீட்டுக்கு கட்டக்கூடிய பொருட்கள், என்னென்ன பொருட்களுக்கு கம்பி, கடிகாரம், வயரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து உதவி பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை, விவசாய பொருளாதாரத்தை உறுதிப்படுத்திட்டோம்னா, பக்காவா உறுதிப்படுத்திட்டோம்னா இந்த பொருளாதாரம் வளரும், உதவி பொருளாதாரம் வளரும். ஏன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா இது ஒண்ணுமே வளராது. செல்போன் வாங்க முடியாது, எவனாலையும் கார் வாங்க முடியாது, பைக் வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கஞ்சி கூட கிடைக்கலன்னா சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இந்த சில நாடுகள்லாம் பார்த்துருப்பீங்க, சோமாலியாவா ஏதோ ஒரு நாடு நினைக்கிறேன், அங்க பஞ்சத்துல இருக்காங்களா, அவங்கெல்லாம் நான் வாட்சி மோதல் கட்டிக்கிட்டு ஜிக்கு ஜிக்குன்னா போயிட்டு இருக்காங்க. ஒண்ணும் கிடையாது, பச்சை சோறு கிடைக்கிறது பிச்சை எடுத்து தின்னு கிடக்குறாங்க. அது மாதிரி ஒரு நாட்டுல பல நாட்டுல அப்படி நடக்குது. அது வீழ்ச்சி தானே, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால இந்த பொருளாதாரம் வளரணும்னாக்கா இந்த பொருளாதாரத்தை ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்தணும். இந்த பொருளாதாரம் உறுதிப்படுத்தினா இந்த பொருளாதாரம் மக்கள் பொருளாதாரம் மேல்வங்கும். இப்போ அதுக்கப்புறம் இந்த பொருளாதார உறுதி, 2 பொருளாதாரத்தையும், மக்கள் பொருளாதாரத்தையும் விவசாய பொருளாதாரம் உறுதிப்படுத்திட்டோம்னாக்க இந்த உணவு பொருளாதாரம் ரொம்ப மேலும் நிற்கும். எல்லா கார் வைக்கிறவங்க காரு பார்பாஸ் கடை வச்சிருக்கோங்க, செல்போன் கடை வச்சிருக்கோங்க, செல்போன் ரிப்பேர் பண்ற கடை வச்சிருக்கோங்க, வீடு கட்டுறவங்க, வீடு பொருள் வாங்குறவங்க, வெள்ளை அடிக்கிறது வளர்றாங்க இல்லையா, இது வளர்ந்துரும். இந்த உதவி பொருளாதாரம் வளர்ந்துரும். அப்புறம் இது முடிஞ்சிச்சுனாக்க இந்த அடுத்தது சொன்னேன்னா, நீங்க முன்னாடி பார்த்தது மறுபடியும் மட்டும் இது 2-3 வாட்டி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதை பார்த்துங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் 4வது வந்து சேமிப்பு பொருளாதாரம். சேமிப்பு பொருளாதாரம் இந்த விவசாயம் விலைவாசி உயரும் பொழுது, மக்களுடைய அறிவும் ஆற்றலும் கல்வியும் இலவசமாக்கும் பொழுது, இந்த உதவி பொருள் உற்பத்தி ஜாஸ்தியாகும் பொழுது இந்த சேமிப்பு பொருளாதாரம் ஒருங்கி நிற்கும். அப்போதான் இப்ப என்ன பண்ணணும், சேமிப்பு பொருளாதாரம் என்ன ஆகுது, வங்கியினுடைய சேமிப்பு ஜாஸ்தியா வரும். இவன் வந்து எல்லாத்துக்கும் வட்டிக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். வங்கிக்காரன் என்ன பண்ணுவான், யார் யார் உற்பத்தி பண்றவங்க, இந்த வீடு கட்டுறவங்க, இந்த செல்போன் கடை வச்சிருக்கோம், இவங்களுக்கு எல்லாம் வேலை, அந்த கடனை இவங்ககிட்ட ஓங்கி பணம் சேமிப்பு ஜாஸ்தியா வந்துடும். அப்ப எல்லாரும் வட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இவனுடைய பொருளாதாரம் வளர்ந்து நிற்கும், வங்கியினுடைய பொருளாதாரம் நிற்கும். அப்புறம் வேலை வாய்ப்பு, இந்த வங்கிக்கு தேவையான வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, வேலை வாய்ப்பு மேல் வாங்கி நிற்கும். அடுத்தது முதலீடு, மக்கள் வந்து பணம் சேமிப்பு, விலைவாசி இங்க உற்பத்தி ஜாஸ்தியாகும் பொழுது விலைவாசி குறைஞ்சிடும். அப்போ பண சேமிப்பு ஜாஸ்தியா வந்துடும். அதை சொல்லியிருக்கோம் இல்லையா, 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வருமானம் வருது, 9,000 ரூபாய் அவருக்கு
10,000 வருமானம் வரும்போது 1000 ரூபாய்க்கு தான் ஒரு சாமான் வாங்குறாரு, மளிகை சாமான் 1000 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா 9,000 ரூபாய் அவருக்கு மீதம் வருது இல்லையா? அப்போ 9,000 ரூபாய் மீதம் வருதுன்னா அவருக்கு சேமிப்புல தான் போடுவாரு, முதலீடு பண்ணிடுவாரு. எதெல்லாம் ஒண்ணு முதலீடு பண்ணி மக்களுக்கு வைப்பாரு. அப்புறம் வந்து மக்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு இது வந்துச்சுன்னா இவங்க அந்த பண சேமிப்பு வரும்போது மக்களுடைய வளர்ச்சி அவங்க வந்து எங்கேயும் போகாம கஷ்டப்படாம கொள்ளாம வங்கி கூப்பிட்டு கொடுக்கும், கடன் கூப்பிட்டு கொடுக்கும். ஏன்னா இவங்க பணம் இவங்களா உற்பத்தி பண்ணி போட்டுறாங்க இல்லையா? உற்பத்தி வரும்போது இந்த பொருளாதாரம் வளர்ந்துரும். என்ன சொல்லிட்டேன்? மக்கள் பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம், உதவி பொருள் பொருளாதாரம், சேமிப்பு பொருளாதாரம், இதை சொல்லிட்டேன். அப்புறம் 5வது பொருளாதாரம் என்ன கேட்டீங்கன்னா மிக முக்கியமானது கழிவு பொருளாதாரம். கழிவு பொருளாதாரம் இதுவரை 5 பிரிச்சு சொன்னா யாரு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீங்க பாத்துங்க. அதான் கழிவு பொருளாதாரம். இப்ப இத்தனையும் யூஸ் பண்றாங்களா, இந்த காரு, வண்டி, பைக்கு, சைக்கிள், ஈக்கிள், இந்த எல்லா பொருளையும் இந்த பொருள் வாங்குற பொருள் விற்கிற பொருள் எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். உதவு பொருளாதாரமா தான் இந்த உதவி பொருளாதாரம், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான், பயன்படுத்திட்டு தூக்கி போட்டு விடுவாங்க. அதுதான் நம்மளுடைய நாட்டுல ரொம்ப அதிகமா வரும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா நம்மளுடைய நாட்டு மக்களுடைய தொகை வந்து 140 கோடி இருக்காங்க. அப்ப 140 கோடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை வந்து மறுசுழற்சிக்கு ஆளாக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நம்ம மறுபடியும் இந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். விவசாய பொருள் மிஷின்கள் கண்டுபிடிக்கிறது எவ்வளவோ என்ன இருக்குது, அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா இந்த கழிவு பொருளாதாரத்தை மிக முக்கியமா கையாளணும். இந்த மெடிக்கல் ஆட்டம், பிளாஸ்டிக் பேப்பரு, பிளாஸ்டிக் கவரு, ரோடு போடுறதுக்கு, மற்ற இந்த இது பண்றதுக்கு, மறுசுழற்சிக்கு என்னென்ன தேவையோ. ஏன்னா ரா மெட்டீரியல் நீங்க வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் ஆகுதுனாக்கா இந்த கழிவு பொருளை வாங்கும் பொழுது அவன் 20 ரூபாயில வாங்கிடுவான். கழிவு பொருளை மறுசுழற்சி பண்ணும் பொழுது 20 ரூபாயில வந்துடும். அப்ப அந்த பொருளாதாரம் உங்களுக்கு மேலுமாகும் இல்லையா? இப்ப நம்ம விவசாயமே அப்படித்தானங்க. ஒவ்வொரு வாட்டியும் பூமியை வாங்கி வித்து விவசாயம் பண்றோம், அப்படி கிடையாது. பூமியை நம்ம வாங்குறது பொருளை விளைய வைக்கிறோம், அதை விற்கிறோம். அப்ப அது மாதிரிதான் ரா மெட்டீரியல் ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னாக்கா அது மறு சுழற்சி முறைக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ அந்த சுழற்சி முறைக்கு கொண்டு போகணும். அப்பதான் வந்து இந்த சுகாதார ஒரு அமைப்பு வரும். இப்ப அதுவே இப்போ ஒரு காரோ எல்லாம் வாங்கிட்டோம், அப்படி இருக்க ரொம்ப டஸ்டி வரும் இல்லையா? கழிவு பொருள் எவ்வளவுக்கு நம்ம சேமித்து வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சிரமங்கள் உருவாகும், நோய்கள் உருவாகும், சுகாதாரம் இருக்காது. அப்போ அதை சுழற்சி முறை பொருளாதாரமா மாத்தணும். அதான் கழிவு பொருளாதாரம். இந்த 5 பொருளாதாரத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது, இதுக்கு எப்படி உயிர் கொடுப்பது, இந்த மக்களுக்கு எப்படி உயிர் கொடுப்பது, இந்த விவசாயத்துக்கு எப்படி பண்ண போறோம், அப்புறம் உதவி பொருளாதாரத்துக்கு எப்படி பண்ண போறோம், இந்த சேமிப்பு பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண போறோம், இந்த கழிவு பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண போறோம். இந்த 5 ஃபர்ஸ்ட் சொன்னா அந்த 5 நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது என்ன இருக்கிற பொசிஷன் சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க போட்டு பாருங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இது, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய விஷயம். இப்போ 5 பொருளாதாரத்தை சொல்லியிருக்கேன். இந்த 5 பொருளாதாரத்தை இதுக்கான பணத்தை எப்படி சேமிக்கிறது இன்னொரு வீடியோ பண்ண ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப நேரம் பார்ப்பீங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால வந்து இன்னொரு வீடியோவை இதுக்கான பணத்தை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத அடுத்த இன்னொரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.